30 வயசு தான் ஆச்சு. இல்ல 32, 33 இந்த வயசு தான் ஆச்சு. ஆனா நம்ம செய்ற செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா, 60, 70 வயசு பாட்டியே நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி போய்க்கிட்டு இருக்கோம் அப்டின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்டின்னே சொல்லலாம். பட் என்னன்னா, எல்லாருக்குமே ஒரே ஆசை யங்கா இருக்கணும் அப்டின்னு மட்டும் தான். ஆனா நம்ம யங்கா இருக்கிறோமா அப்டின்னா, அதுக்கு இல்லவே இல்ல. அது எல்லாமே தலைகீழா தான் நடக்கும். 30 ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். பட் எல்லாமே நம்ம செய்ற செய்கை அத்தனையும் பார்த்தீங்கன்னா, 60 ப்ளஸ் தாண்டி ஓவர்டேக்ல தான் போய்க்கிட்டே இருப்போம். 30 வயசு ஆயிடுச்சுன்னா பியூட்டி குறையுதுன்னு யாருங்க சொன்னது? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 30 வயசுங்கிறது ஒரு புதுசா எப்படி புதுசா நம்ம இன்னும் க்ளோ ஆயிட்டே போறோம் அப்படின்னு நெனைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளோட ஸ்டைலு, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் நம்மளோட ஏஜ வந்து டிசைட் பண்ணும். யார் உள்ள வர்றது? வெளிய வாங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? ஹாய் குட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஜாலியான டாபிக் அப்டின்னே சொல்லலாம். இது ஜாலியா இல்ல காலியாங்கிறது நம்ம நடந்துக்கிற பொறுத்து தான் இருக்கு அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு பொண்ணுக்கு 30 வயசு ஆன உடனே எதுக்குமா இவங்க உள்ள உள்ள வந்துட்டு இருக்காங்க? சாரி. ஒரு பொண்ணுக்கு வந்து 30 வயசு ஆன உடனே கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட்டு வர கொஸ்டினே, "அச்சச்சோ! வெள்ள முடி வந்துருச்சே!" அப்படிம்போம். சில பேர், "ஐயோ! கருவளைய வந்துருச்சே!" அப்படிங்குவோம். இன்னொரு சில பேர், "நான் பழைய மாதிரி இருக்கேனா, இல்லையான்னே தெரியல" அப்படின்னு யோசிப்போம். நான்லாம் யோசிச்சிருக்கேன்ப்பா. அதனால நான் சொல்றேன். நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்லையா? நான் யோசிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் எப்படி இருந்தோம் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதுல, இப்ப பாரு என்ன லட்சணத்துல இருக்கோம் அப்படின்லாம் நான் நெனச்சிருக்கேன். ஃபேஸ்ல குட்டி குட்டி லைன்ஸா வர ஆரம்பிச்சுரும். கண்கள்ல சோர்வு, கருவளையம் நம்ம கருவளையத்த பார்த்தீங்கன்னா, பேயே நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணுவோம். நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே யார் யார ஓவர்டேக் பண்றோம் அப்படிங்கிறத ஃபுல்லாவே இருக்கும். முதல்ல நான் சொன்ன மாரி 60 வயசு பாட்டிய தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஓவர்டேக் பண்றோம். 2வது நம்மளோட பேய்கள எல்லாத்தையுமே நம்ம ஓவர்டேக் பண்ணிருவோம். ஏன்னா கண்ல அம்புட்டு கருவளையம் கிடக்கும். இது எதனால வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒண்ணு ஒழுங்கா தூங்க மாட்டோம். இன்னொன்னு ஃபோன் அதிகமா பார்ப்போமா இருக்கும். இன்னொன்னு நெறைய ஸ்ட்ரெஸ். இன்னொன்னு ஓவர் திங்கிங் நெறைய கவலை. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா, நம்ம கண்ணு வழியா தெரியும். இன்னும் சொல்லப்போனா சந்திரமுகிலார அந்த லெவல்ல நம்ம வந்துருவோம். அப்படின்னே சொல்லலாம். கண்கள்ல சோர்வு, கருவளை எல்லாமே இருக்கும். எதனால அப்படின்னா, லைஃப்ல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நமக்கு அதிகம். ஏன்னா நம்ம பொண்ணுங்க இல்லையா? நமக்கு இருக்கும் 1008 பிரச்சனை. அதுல இதுவும் ஒரு பிரச்சனை. ஆனா யாருமே கவனிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருக்கு? 30 வயசுக்கு அப்புறம் தான் அழகு குறையும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது ஒரு மனப்பிராந்தி. கொஞ்சம் பாருங்களேன், நம்மள நாமே நல்லா கேர் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், அந்த மொமெண்ட்ல நம்ம ஃபேஸ்ல வர க்ளோ தன்ன பாட்டுல வரும். என்னடா இது நம்மளும் இந்த வயசுல கூட இவ்வளோ அழகா இருக்கோமே! அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து அழகாவோம். அதுக்கப்புறம் 60 வயசு பாட்டிய ஓவர்டேக் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 20 வயசு குமரிய நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துருவோம். அவ்வளோ அழகா நம்ம வந்து மாறுவோம். ஏன் 20 வயசு பொண்ணுங்களே கேட்பாங்க, "என்னக்கா சாப்பிடுறீங்க? எங்களோட நீங்க அழகா இருக்கீங்கன்ட்டு." அந்த அழகு நம்ம கைக்கு நமக்கு வரணும்னா, அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய செல்ஃப வந்து கொஞ்சமாச்சும் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மள நம்ம வந்து சந்தோஷமா, பாசிட்டிவா வச்சா மட்டும் தான் அந்த க்ளோ வந்து நம்ம முகத்துல வரும். 30க்கு அப்புறமும் நம்ம ஸ்கின் டோன்ல சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா 30 வயசுக்கு ஸ்கின்ல சேஞ்ச் டோன் வரக்கூடாது அப்படின்னா, அதுக்கு நம்ம தான் காரணம். என்னலாம் பண்ணணும், என்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் எல்லாமே டிப்ஸா சொல்ல வந்திருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா டிப்புமே முக்கியமான டிப்பு. அதில லாஸ்ட் டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ தான் நம்மளோட வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அங்க இருக்க ஹைப்பையும் தட் பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லாருக்கும் நம்மளோட வீடியோ போய் சேரட்டும். எல்லாரும் சேஞ்ச் ஆகட்டும். எல்லாரும் நல்லா இருப்போம். நம்மளும் நல்லா இருப்போம். நல்லா கவனிச்சுக்கங்கம்மா. 30 ப்ளஸ் ஆயிடுச்சா, அது ஒரு ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான். பட் நம்ம மனசுக்கு வந்து எப்பவுமே நம்ம ஒரு அழகு தான். ஒரு சாதாரணமா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். நம்ம சின்ன வயசுல மெட்டிஒலி நாடகம் பார்த்தோம் இல்லையா? இப்பவும் அந்த மெட்டிஒலி நாடகம் பார்க்குறோம். எத்தன பேர் அதுக்கு கீழ கமெண்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? மெட்டிஒலி நாடகம் பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகத்துக்கே நான் போயிட்டு வரேன். மனசு மட்டும் அதாவது வயசு தான் மாறுது. மனசு இன்னும் இந்த குழந்தைத்தனமாவே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அப்படிதான். நான் ஃபர்ஸ்ட்டு நினைச்சேன் நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கோம் போல அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு அந்த மெட்டிஒலியில ஒவ்வொரு சீன்லாம் பார்க்கும்போது எங்க வீட்ல என்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன இதெல்லாம் வரும் இல்லையா? அந்த மாரி எனக்கு வரும்போது ஞாபகம் வரும். பார்த்தா நெறைய பேர் கமெண்ட்ல பண்ணியிருப்பாங்க. எனக்கு பெர்சனலா மெட்டிஒலி நாடகம் ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம அது சின்ன வயசுல இருந்து நம்ம இன்னும் எந்திரிச்சு வரவே இல்ல. நம்ம மனசு அதே தான் சுத்தி சுத்தி இருக்கும். சரி ஓப்பனா ஒண்ணு சொல்லுங்கப்பா. இப்போ வரைக்கும் யாருக்கெல்லாம் நம்ம ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுற மாரி கனவு வருதுன்னு சொல்லுங்க. எனக்கெல்லாம் அடிக்கடி வருது. என்னன்னே தெரியல. நான் நெனைப்பேன், ஐய்யய்யோ! இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா போறோமா அடி விழுமே, எங்க டீச்சர் அடிப்பாங்களா? அப்படிலாம் நெனைப்பேன். காலைல எந்திச்சு பார்த்தா, நம்ம பிள்ளைங்கள எந்திச்சு கிளம்ப வைக்கிறதே ஒரு பெரிய பாடா இருக்கும். அப்போ நம்மளோட மனசு இன்னும் குழந்தைத்தனமா தான் இருக்கு. நம்ம மனச நம்ம வந்து குழந்தை மாரி பார்த்துக்கிட்டோம்னா, நம்மளோட ஃபேஸ் குழந்தைய விட சூப்பரா ஆயிரும். எல்லாருக்குமே வயசு ஆகத்தாங்க செய்யும். அது வந்து இயற்கை. அது வந்து வேற வழியே கிடையாது. அத மாத்தவே முடியாது. அதுக்கால தான் அப்படியே இருந்துட்டு போது.
பட் அந்த ஏஜை நம்ம அழகா தள்ளி போட்டுறலாம். எப்படிக்கா அப்படின்னு கேட்காதீங்க. ஏஜ்னிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க முகத்தையே கழுவாம கண்றாவியா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, முகத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கடைஞ்சு போய் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் நெறைய வர ஆரம்பிச்சுரும். பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுரும். இந்த மாரிலாம் செய்யாம எவ்வளோ அழகா நம்ம கிளீனா வச்சுட்டு எப்படிலாம் நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். இன்னொரு விஷயம்ப்பா, மேக்கப் போட்டாக்கல இந்த ஸ்கின் டோனரு கண்டது கழியுது அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அத பத்தி பார்க்குறவங்களா இருந்தா தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஸ்கிப் பண்ணிருங்க. நம்ம வந்து 19 கிட்ஸ் ஆட்கள். ஸோ எங்களுக்கெல்லாம் பவுடர் போடுறதே ஒரு பெரிய மேக்கப் தான். அதனால நான் அத பத்தி சொல்ல வரல. நேச்சுரல் பியூட்டி என்ன அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கேன். ஓகேவா? இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். நல்ல ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்கப்பா. தண்ணி நெறைய குடிங்க. தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் வந்து கிடைக்கும். நெறைய பேர் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வறண்டு காஞ்ச கருவாடா கிடக்கும். அந்த கருவாடெல்லாம் நனைஞ்சு மீனாகணும்னா, நீங்க வந்து நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சாலே இந்த மாரி காஞ்சு போகாது. இன்னொன்னு கை, கால்லாம் நல்லா மரத்து போய் இருக்கும். அதாவது வறட்சியா இருக்கும். அந்த வறட்சி வராம இருக்கணும். இன்னொன்னு வெடிப்பு வராம இருக்கணும். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, கால்ல பித்த வெடிப்பு இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணி குடிக்காம இருக்கிறது தான். தலைக்கு ஒழுங்கா எண்ணெய் தேய்க்கவே மாட்டாங்க நெறைய பேரு. சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தண்ணியே சேர்க்க மாட்டாங்க. எண்ணெயும் சேர்க்க மாட்டாங்க. அவங்கலாம் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கால்ல வெடிப்பு இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிப்பீங்களோ குடிங்க. தலைக்கு நல்லா அப்பப்போ ப்ராப்பரா எண்ணெய் தேய்ங்க. டிப் நம்பர் 1 ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க நம்மள பார்க்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பார்ப்பாங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம்? இது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு நம்மள பார்க்குறாங்கன்னா, முதல்ல எத பார்ப்பாங்க? நம்மளோட ஃபேஸ தானே! அப்படி பார்க்குற நம்ம ஐடென்டிட்டி குடுக்குற நம்ம ஃபேஸு எப்படி இருக்கணும்? லுக்கா யங்கா இருக்கணுமா? இல்ல நம்ம "அப்பா இவங்கள பார்த்தாலே தெரியுது, இவங்களுக்கு வந்து 40, 45 வயசு இருக்கும்." அப்படிங்கிற மாரி இருக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம தான் முடிவு பண்ணணும். லுக்கா யங்கா இருக்கா, இல்ல மெச்சூரா இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபேஸ் ரொம்ப கிளியரா இருந்தா கண்டிப்பா யங்கா தான் தெரிவீங்க. அதுவே டார்க் ஸ்பாட்ஸு, பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெச்சூரா தெரிவீங்க. ஓ! இவங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 40+ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாரி தெரியும். சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க 40 வயசு, 45 வயசு இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா, அவங்க 30, 28 இந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க. இதுவே 30 வயசுக்காரங்கள பார்த்தீங்கன்னா, 20 வயசு மாரி இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்கள அவங்க வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. இப்போ உடனே நீங்க வந்து சொல்ல வரலாம், "அம்மா இவங்கலாம் வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லாதவங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க, கவலை இல்லாதவங்க, ஓவர் திங்க் இல்லாதவங்க. நான் வந்து குடும்பத்த பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பம் யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க? எல்லாருக்குமே குடும்பம் இருக்கும். வீட்டுக்கு வீட்டு வாசப்படிங்கிற மாரி எல்லார் வீட்லயுமே பிரச்சனை இருக்கும். நமக்கு வந்து நம்ம பிரச்சனை பெருசா தெரியும். பக்கத்து வீட்ல போய் பார்த்தோம்னா, நம்ம பிரச்சனை ரொம்ப குட்டியா தெரியும். ஏன் இப்ப அவங்க பிரச்சனைய விட நம்ம பிரச்சனை எவ்வளவோ பரவாயில்லையே! சரி வா நம்மள மனச தேத்திக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயி போயிரும். ஸோ, அதனால தான் சொல்றேன் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். பட் நம்மள நம்ம கவனிக்காம போயிட்டோம்னா, அதுக்கப்புறம் எப்பவுமே நம்மளால கவனிக்கவே முடியாது. நம்ம முகம் அதாவது ஏஜ்னிங் ஆயிடுச்சுன்னா ஆனது தான். திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ, அதனால அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ, முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க. அதுக்காக நீங்க பியூட்டி பார்லர் போணும். ஸ்கின் டோனு கண்டது என்னெல்லாமோ சொல்றாங்கப்பா. எனக்கு அது சரியா வாயில வரல. அது எதுவுமே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. மஞ்சள் இருக்கா? கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சு குளிங்க. கத்தாழை ஜெல் யூஸ் பண்ணுங்க. நான் செய்றத சொல்லிக்கிட்டு இருக்கேன். முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுங்க. வீட்லயே நலங்கு மாவு ரெடி பண்ணுங்க. பச்சை பயிறு தேய்ங்க. கடலை மாவு தேய்ங்க. தயிர் எடுத்துக்கங்க. ரோஸ் வாட்டர் எடுத்துக்கங்க. சந்தனம் எடுத்துக்கங்க. இப்படி ஏகப்பட்ட பொருள் இருக்கு. எதுக்காக சம்மந்தமே இல்லாம நம்ம பார்லர்ல போய் துட்டு குடுக்கணும்னு சொல்லுங்க. சும்மாவே நம்ம கையில புருஷன்மார்கள் வந்து ஒழுங்கா துட்டு தர மாட்டேங்கிறாங்க. இதில இத வேற பியூட்டி பார்லர்ல போய் குடுக்கணுமா? அது மட்டும் இல்லாம, பியூட்டி பார்லர்ல போய் நீங்க போய் காச குடுத்தீங்கன்னா, காசு வேஸ்ட் ஆகுறது மட்டும் இல்லாம, நம்ம முகமும் சேர்ந்து வேஸ்ட் ஆகும். அது எப்படி சொல்றது? அந்த ப்ளீச்சிங்லாம் பண்ணுன உடனே ஒரு 2, 3 நாளைக்கு நல்லா புது பொண்ணு மாரி தான் இருப்பாங்களாம். அந்த 3 நாள் கழிச்சு தான் தெரியும். அட்டை கருப்பாயிருவோம். இந்த அட்டை கருப்பு வேணுமா? இல்லன்னா அழகான பொண்ணு வேணுமான்ட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பியூட்டி ப்ராடக்ட்ல டோனரு, கிளென்சரு, கழுதைக்குட்டி, இந்த குட்டி, எந்த குட்டியுமே வேண்டாம். நல்லா அழகா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. நலுங்கு மாவு யூஸ் பண்ணுங்க. ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்கப்பா. நல்லா ஃபேஸ கிளியரா கழுவிட்டு ஆலோவேரா ஜெல்லு மட்டும் யூஸ் பண்ணி, அப்புறமா நீங்க பவுடர் யூஸ் பண்ணா பண்ணிக்கங்க. நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆலோவேரா ஜெல்லு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்களேன். வேற லெவல்ல கிளியரா இருக்கும் உங்க முகம். ஒரு பிக்மெண்டேஷன் கூட இருக்காது. என்னோட ஃபேஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமைக்கு சொல்லல. ஒரு சின்ன கருப்பா கூட எதுவுமே இருக்காது. எனக்கு அந்த அளவுக்கு எந்த பிம்பிள்ஸ்லாம் அதிகமா வராது. வரும். எப்பவாச்சும் ஒரு நேரம் வரும். அப்புறம் வந்து சரியாயிரும். நான் யூஸ் பண்றது ஆலோவேரா ஜெல்லு மட்டும் தான். இதுவரைக்கும் நான் வேற எந்த கிரீமுமே நான் அதிகமா யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்ட கண்ட கிரீம்லாம் வேண்டாம். மேக்கப்பு ஒரு வேளை நீங்க போடுறீங்களான்னா ஏன்னா இப்போ உள்ள பசங்க எல்லாருமே மேக்கப் போடுறீங்கப்பா. அதனால சொல்றேன். மேக்கப் ஒரு வேளை போடுறீங்கன்னா, போட்டா கிளியரா முழுசா ரிமூவ் பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியில போயிட்டு வந்துட்டு அப்படியே முகத்த லைட்டா வாஷ் பண்ணிட்டு அப்படியே தூங்கிருவாங்க. இது என்னன்னா முகத்துக்குள்ளேயே போயி ரொம்ப முகத்த வந்து கெடுத்துரும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஆயில் கிளென்சர் வச்சு நல்லா கிளீன் பண்ணுங்க. அப்படி இல்லைனா டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ நீங்க தான் கிளீனா வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கண்கள். கண்கள் அப்படின்னு சொன்னோம்னா மீனா மாரி தான் மீனா கண் தான் ஞாபகம் வரும். பட் மீனா மாதிரி நம்ம கண்ணு இல்லாட்டாலும் ஓரளவு பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும் இல்லையா?
ஸோ இப்போல்லாம் ஐலைனரு, மஸ்கரா அது இதுன்னு என்னெல்லாமோ வந்துருச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா வந்து கண்மை யூஸ் பண்ணுவாங்க. எங்க அக்கா மஸ்காரா வந்து யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த காலத்துல வந்து மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. எங்க அக்கா போடும்போது நான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். இன்னொன்னு என்னன்னா, நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, காஜல் மட்டும் தான். எனக்கு காஜல்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அது மட்டும் யூஸ் பண்ணுவேன். என்ன ஒண்ணு காஜல் போட்டா அழகா இருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன்னா, ராரா சந்திரமுகி மாரி ஆயிருவேன். ராரா அப்படின்னு இருப்பேன். ஸோ அதனால அது எப்பவாச்சும் ஒரு நேரம் மட்டும் யூஸ் பண்றது. மெயினா கருவளையம் வராம பார்த்துக்கங்கப்பா. கருவளையம் வந்துட்டா, நம்ம கண்ணோட அழகே போயிரும் அப்படின்னு சொல்லலாம். சீரியஸாவே சொல்றேன். நம்ம முகத்துல இருக்கிற அழகே நம்மளோட கண்கள் தான். அந்த கண்களும், உதடும் மட்டும் தான். அத வந்து நீங்க அழகா நேச்சுரலா வச்சுக்கிட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கும். நீங்க எதெல்லாம் தடவுறீங்களோ தடவிக்கங்க. பட் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தூங்குங்க. ஓகேவா? நீங்க அதிகமா குக்கும்பர் எடுத்துக்கங்க, பப்பாயா எடுத்துக்கங்க, தண்ணி நெறையா குடிங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்றது அதுதான். டெய்லி தண்ணி குடிங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டராவது தண்ணிய வந்து குடிச்சிருங்க. வேற வழியே கிடையாது. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றதா இருந்தா, நியூட் கலர்ல வந்து யூஸ் பண்ணுங்க. நமக்கும் லிப்ஸ்டிக்குக்கும் ரொம்ப தூரம். பட் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் மத்தவங்களுக்குலாம் நான் வந்து ரெகுலரா வந்து சஜஷன் பண்றது என்னன்னா, நியூட் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, ரொம்ப அசிங்கமா இருக்கும். நெக்ஸ்ட்டு பொட்டு வைக்கும்போது மங்காத்தா, எங்காத்தா மாரி வைக்காம, அழகா க்யூட்டா வைங்க. பார்க்க சூப்பரா இருக்கும். பொட்டு வந்து அந்த ஸ்டிக்கர் பொட்டுல ஒரு ஸ்டோன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஸ்டோன் பொட்டு வச்சு கீழ அதுக்கப்புறம் குட்டியா ஒண்ணு பொட்டு வைப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்கலாம். என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அப்படிலாம் வைக்கும்போது நான் ரசிச்சு பார்த்துருக்கேன். அழகா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி வைங்க. அந்த மாரி வைக்காம இந்த ராதிகா ஒரு படத்துல வருவாங்க தெரியுமா? "அத்தான், அத்தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி வச்சுறாதீங்க. அப்புறம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். சில பேர் அப்படிலாம் வைக்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு பெருசா வைக்காட்டி லைட்டாவாவது பெருசா வைக்கிறாங்க. ஸோ அந்த மாரிலாம் வைக்காம அழகா கியூட்டா வைங்க. பார்க்க அழகா இருக்கும். 2வது ஹேர் ஸ்டைல். மீரா, கார்த்திகா, சிஏக்கா விளம்பரத்துக்கு வர்ற மாரி தெருவெல்லாம் கூட்டலாம் வேண்டாம். நம்ம கைக்கு அடக்கமா லைட்டா சூப்பரா இருக்கிறது மாரி இருக்குல்ல நம்ம முடி, அந்த முடிய நீட்டா வச்சுக்கங்க. மெயினா இந்த குதிரவாலு, கொண்ட போட்டுருக்கிறது, இந்த புளித்துவையல் மாரி இத்துணூண்டி போடுறது, இது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க. மேக்ஸிமம் குதிரவால் வந்து அந்த அளவுக்கு போடாதீங்க. குதிரவால் போடும்போது எப்படி தெரியுமா போடுவாங்க? கீழ தள்ளி போடுவாங்க. மேல தள்ளி போனி டெயில் மாரி போட்டா கூட கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். கீழ தள்ளி போடும்போது நமக்கு வந்து கழுத்து கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப கேவலமா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க. சரியா? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்னன்னா, நைட்டின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நைட்டி வந்து நம்ம பெண்ணா உணர்றதே அந்த இடத்துல தான். ஸோ அதனால நைட்டி யூஸ் பண்ணுங்க. பட் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியில யாரும் வந்தாங்கன்னா, ஒரு துண்டு தூக்கி தோள்ல போட்டுட்டு அலையாதீங்க. அது ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அந்த மாரி இல்லாம இப்ப மேக்ஸி வந்துருச்சு. நைட்டி மாடல்லயே நெறைய மாடல் வந்துருச்சு. அ கயிறுலாம் வச்சு சூப்பர் சூப்பரா இருக்கு. அந்த மாரி யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் சாரி கட்டுங்க. பார்க்க ரொம்ப அழகா இருப்பீங்க. இல்லன்னா டீ ஷர்ட் போடுங்க. டீ ஷர்ட்லாம் நமக்கு அந்த அளவுக்கு ஓகேனா நீங்க போடுங்க. நான் எப்பவாச்சும் யூஸ் பண்ணுவேன். பட் நீட்டா அழகா போடுங்க. யார் நம்மள பார்த்தாங்கன்னா, முகம் சுளிக்காத அளவுக்கு போடணும். அந்த அளவுக்கு போடுங்க. பிரேஸ்ல அழகா எடுப்பா போடுங்க. அப்போ நமக்கு வந்து ஃபிட்டா இருக்குமா, சுடிதாருக்கு ஷால் ஒன் சைடு போடும்போது, அது வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்காது. கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ, அதனால நமக்கும் நீட்டா தெரியும். ரொம்ப அசிங்கமா தெரியாம நல்லா நீட்டா தெரியும். ஸோ, அதனால நீங்களே நீட்டா போட்டுக்கோங்க. எப்பவுமே ஷால் வந்து போடும்போது டபுள் சைடு நம்ம பின் குத்தி சின்ன பிள்ளைல ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் போட்டு போகாதீங்க. இப்ப அந்த மாரி போட்டா ரொம்ப வயசானவங்க மாரி நம்மள ட்ரீட் பண்றாங்க. ஆன்டி, ஆன்டி, ஆன்டின்னே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அப்படி போடாம ஒன் சைடா அப்படியே தெருவ தூக்குற மாரி ஒரு சால தூக்கி போட்டுருங்க. இன்னும் பார்க்க அழகா இருக்கும். இன்னொன்னு கவுன், குர்த்தி, பிளாசா இந்த மாரி எதுனாலும் போடுங்க. அப்புறம் மெயினான விஷயம் எழுத மறந்துட்டேன். அதாவது ஸ்லிப்பர் நீங்க யூஸ் பண்ணும்போது, ஸ்லிப்பர் வந்து சூப்பரா யூஸ் பண்ணுங்க. நான் இந்த காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாரி படத்துல வர மாரி ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீட்டா இருக்கும். நம்மள நாமே அழகா வச்சுக்கிட்டோம்னா, நம்மள பார்க்கும்போது நமக்கே ஒரு எனர்ஜியா தெரியும். அழகா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலயே சொல்லியிருப்பேன். காலையில 10:30, 11 மணிக்கெல்லாம் குளிச்சு நீட்டா ஆயிருங்க. அதுக்கப்புறம் நமக்கு தலைக்கு மேல இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு தலைக்கு கீழ இருக்கிற நம்மள ஃபர்ஸ்ட்டு கவனிச்சுக்கணும். அப்புறமா தலைக்கு மேல இருக்க நம்மளெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக்கும் ஒரு பண்ணிக்கங்க. ஹைப்பும் பண்ணிக்கங்க. எத்தன பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். டாடா, பாய்மா.